1ஆம் தேதி தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் 105 சட்டமன்ற தொகுதியில எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு 105 எழுச்சி மாநாடு நடத்தியிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் மக்கள் செல்வாக்குள்ள இயக்கம் என்பதை பல முறை நிரூபித்து காட்டுகின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி 2026ஆம் ஆண்டு பெரும்பான்மையை விட்டுவிட்டு தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். நாங்க மக்களை சந்திக்கிறேன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய அரசு தமிழகத்தை ஆண்டது. இப்படி 31 ஆண்டுகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே ஆட்சி புரிந்த கட்சி அதிமுக கட்சி. இன்னும் ஒரு முறை கூட எம்எல்ஏ ஆகல, ஒரு முறை கூட எம்எல்ஏ ஆகல, ஒரு முறை கூட சட்டமன்ற தேர்தலை சந்திக்கல. அப்படி இருக்கிறீர்கள் ஆசைப்படலாம், தவறல்ல. நாட்டில் கனவு காணலாம், அது நனவாகாது. கனவு காண்பதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு. நனவாக வேண்டும் என்றால் உழைப்பு வேண்டும். உழைப்பு வேணும்ல? இங்க இருக்கிறவங்க எல்லாம் உழைத்து தான் வாழுகிறார்கள். உழைத்து தானே நீங்க வாழ்றீங்க. உழைப்பு அவசியம் இல்ல. உழைக்கலைன்னா வேற வழியில் தான் வாழ முடியும். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உழைக்கும் மக்கள்